ஐயா, மனசாட்சின்ற வார்த்தையை நம்ம பிரிக்கலாம். மனம் கூட்டல் சாட்சி. மனசுனா என்ன? அது நடக்கிறபடி போனோம்னா தான் மனசாட்சிப்படி நடக்கிறது. மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரிங்க ஐயா. ஒரு நேரம் அங்கிட்டு தாவும், ஒரு நேரம் இங்கிட்டு தாவும். அது காட்டுற பாதையில போறதும் ஒண்ணுதான், கொல்கத்தா பாலத்துக்கு மேல வாக்கிங் போறதும் ஒண்ணுதான். ரெண்டுலயும் முழுசா போய் சேர முடியாது, பாதியிலே இடிஞ்சு விழுந்துரும். ஐயா, இல்லாத பாலம் கட்டின அனுமாருக்கு ஊரெல்லாம் கோயில் இருக்கு. இடிஞ்சு விழுகிற மாதிரி பாலம் கட்டினவங்க கூட நிம்மதியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிங்கார சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக சிறப்பான பாலங்களையும் பறக்கும் சாலை திட்டங்களையும் கொடுத்த மனிதர், மனசாட்சிப்படி ஆட்சி செய்த ஒரு மனிதர் மேலதான் இன்னைக்கு அவதூறு வழக்குகள்லாம் விழுகுதுன்னா இன்னைக்கு மனசாட்சிக்கு எங்க இடம் இருக்கு? சின்ன சின்ன பசங்க மேல எல்லாம் தேச துரோக வழக்கு போடுறாங்கன்னா இன்னைக்கு மனசாட்சி எங்க இருக்கு? நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க ஐயா. ஐயா, எதிரணியில் எங்கள் அண்ணன் தனியவேல் அண்ணனும் எங்கள் சங்கர் அண்ணனும் இங்கே வந்து மகிழ்ச்சின்னு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலை, அதனால அவங்களாம் மகிழ்ச்சின்னு பேசுகிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க ஐயா மனசு. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏன் அந்த டீமில் போய் உக்காந்துருக்க? ஐயா, மொட்டை மாடியிலேருந்து கீழே குடிச்சா கை கால்லாம் உடைக்கும்னு குதிச்சு பார்த்தா தான் தெரியணும் இல்லை, அடுத்தவன் குதிக்கிறத பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்லைங்கய்யா. எவ்வளவு கல்யாணம் ஆனவங்களை பார்த்து நொந்து நூலாயிருக்காரு பாருங்க. வேணாமுடா நமக்கு இந்த விஷப்பறிச்ச அப்படின்னு. ஐயா, உங்கள் கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆனதுனால உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீ கேட்க போறத பார்த்தா ரொம்ப பீடிய போடுற. நல்ல கேள்வியா கேளப்பா. மனைவியுடைய பாசத்துக்கும் தாயுடைய பாசத்துக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? நீ என்ன குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ற கேள்வியில கேட்டுக்கிட்டு இருக்க? டிவியில் பார்த்துட்டு நான் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் அடி வாங்கி சாகிறது. தம்பி, இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லிடலாம் தம்பி. தாயினுடைய பாசம் உணர்ச்சி மிக்க பாசம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நான் தடிக்கி விழுக போனேன்னா என்னுடைய பெத்த தாய் உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயோ எம்பளை விழுந்துட்டான், ஐயோ சாமி அடி பிடிச்ச பார்த்து போ ராசா ராசா அப்படிம்பாங்க. என் மனைவி எந்திரிச்சு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏயா கண் என்ன முதுகுலையா இருக்கு? இந்த தரையை பார்த்து நடக்க தெரில. உன்னையெல்லாம் எவையா நடுவர் ஆக்குனது? இதுதான். அதாவது அது எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்ட அன்பு. இது உரிமை கலந்த அன்பு. என்னை கண்டிக்கக்கூடிய உரிமையும் தகுதியும் ஒருத்திக்கு மட்டும்தான் உண்டு. அவள் தான் த பெட்டர் ஹாஃப், மனைவி என்ற அந்த உரிமைக்குரியவள். தாயா தாய்க்கும் எப்படி தப்பிச்சிட்டேன் பத்தியா? ஐயா, நான் இன்னொன்று சொல்லி கேட்டுங்களா? நான் அதுக்கு இன்னொரு பதில் சொல்லட்டுங்களா? என்ன? நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு சமைக்காம போய் படுத்து தூங்குனா அது மனைவி, சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடாம போய் படுத்து தூங்குனா அதுதாங்க ஐயா தாய். இந்த மகிழ்ச்சியெல்லாம் கல்யாணமாகிற வரைக்கும் மட்டும்தாங்க ஐயா கிடைக்கும். ஐயா, நீங்க ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு வாத்தியார்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? 30 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க முடியாததை 300 பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில் டியூஷன் வச்சு நடத்தி காசை வாங்கி கல்வியை கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் கல்வி? ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமா? ஐயா, இன்னைக்கு இந்த கல்வியினால இந்த சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்தில் திருக்குறளில் எப்படி வாழணும்னு படித்தவங்களை விட 2 மார்க் வாங்கணும்னு படித்தவங்க தாங்க ஐயா அதிகம். ஐயா, ஒரு போக்குவரத்து கழக ஊழியர் அவர் மனசாட்சிப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டு பேருந்துடைய கண்டிஷன் சரியில்லை, இதை எடுத்துட்டு போனா பயணிகளுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனால இதை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு இந்த அரசு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பணியிடை நீக்கம், சஸ்பென்ஷன். இப்படிப்பட்ட நிலைமை தாங்க ஐயா போய்கிட்டு இருக்குது. ஐயா, ஒரு தனி மனிதருக்காக அந்த மனிதர் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்பி பல பேர் தற்கொலை பண்ணி செத்து போனானுங்க. அந்த நபர் யாருன்னு நம்ம மனசுக்கிட்ட அறிவாலயம் என்ன சொல்லி காட்டுனுச்சு தெரியுமா? அந்த நபரை நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க, பேனரில் பார்த்துருப்பீங்க, ஏன் ஸ்டிக்கரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் நேரில் பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்னு சொல்லிச்சு. நான் யாரை சொல்ல வர்றேன்னா சக்திமான சொல்ல வர்றேன். அப்படியா? ஆமாங்கய்யா. நான் கொஞ்ச நேரத்தில் வேற எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன். நான் சக்திமான் நம்மளை வந்து காப்பாற்றுவார், நிறையா பேர் தற்கொலை பண்ணி செத்து போனானுங்க. அவரை நம்ம டிவியில் பார்த்துருக்கலாம், பேனரில் பார்த்துருக்கலாம், ஸ்டிக்கரில் பார்த்துருக்கலாம், ஆனால் நேரில் மட்டும் பார்க்கவே முடியாது. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா இன்னைக்கு எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் தற்கொலை பண்ணுறானுங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் காதல் தோல்வியுற்றான்னு தற்கொலை பண்ணி சாகுறான். ஐயா, காதல்னா என்ன? அன்பு, பாசம், பணிவு, இதெல்லாம் தான் காதல்.
ஒரு பெண்ணிட்டேந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்றக்காக தற்கொலை பண்றாங்களே, இதே அன்பு பாசம் பணிவுக்காக எத்தனை ஜீவன்கள் அனாதை ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லங்கள்லையும் ஏங்கிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்காக நம்மளுடைய மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. அன்னை தெரசா மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. எப்படி பொதுவுடைமைவாதிகளுக்கெல்லாம் அவர்களுடைய இன்னல்களை எல்லாம் காரல் மார்க்ஸ் தன்னுடைய படைப்பாளையும் சொல்லாளையும் எழுத்தாளையும் சொன்னாரோ, அதை போல இந்த திராவிடர்களுடைய இன்னல்களை எல்லாம் படைப்பாளையும் சொல்லாளையும் எழுத்தாளையும் சொன்னவர் தான் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை இன்னும் அழகா கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளோடு சொல்லணும்னா, பொடியாக பிறந்தாலும் பற்பொடியாய் இருந்து பயன் தர வேண்டும், முடியாக பிறந்தாலும் சிங்கத்தின் மீசை முடியாய் இருக்க வேண்டும், முள்ளாக பிறந்தாலும் கடிகார முள்ளாய் கவனிக்கப்பட வேண்டும், சொல்லாக பிறந்தால் தலைவர் கலைஞருடைய பேனாவோ நாவோ பிறப்பித்த சொல்லாய் பிறப்பெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எழுதியிருப்பார், மனசாட்சி உறங்கும் போதுதான் மனக்குரங்கு ஊர் சுற்ற சென்று விடுகிறது என்று. இன்னைக்கு மனசாட்சி உறங்கல, இறந்து விட்டது. தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில், தலைவர் கலைஞர் பிறந்த இந்த மண்ணில், பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் மனசாட்சி செத்து விட்டது. ஐயா, ஒரு பொண்ணு தான் காதலிச்ச பையனே கல்யாணம் பண்றது தான் மனசாட்சிப்படி நடப்பது. கடந்த கால செய்திகளில் கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஒரு அழகான காதல் ஜோடிகள், அவங்க தான் மனசாட்சிப்படி வாழ்ந்தாங்க. அவங்களை இந்த சமூகம் நிம்மதியாக வாழ விட்டதா, மகிழ்ச்சியா வாழ விட்டதா? அப்படிப்பட்ட சமூகத்திற்கு சவுக்கடி கொடுக்கும் வகையில் மருதநாயகம் திரைப்படத்தில் கமலஹாசன் எழுதிய அந்த பாடல் வரிகளோடு என் உரையை முடிக்கிறேன். முப்புறம் எரிச்ச சிவனே, நாங்கள் எப்புறம் போனாலும் எரிவது என்னே, சாதிக்கொரு சமயம் சொன்னானே, தக்க சமயத்தில் காத்திடும் சாதி சொல்வானோ, இடப்பாகம் இருந்த நல் ஆளை கயவர் இடுகாட்டு சோறாக்கி உளர விட்டாரே, கண்ணீரை காணாத பூமி யாரும் கண்ணில் காண தகுமோ, இல்லை காணும் காலம் வருமோ, மதம் கொண்டு வந்தது சாதி இன்று மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி, சித்தம் கலங்குது சாமி இது இரத்த வெறி கொண்டு ஆடுற பூமி, இந்த இரத்த வெறி கொண்டு ஆடுற பூமியில் மனிதநேயம் மலரட்டும், அதில் மனசாட்சி சுரக்கட்டும், அதன் பின்பு நான் மகிழ்ச்சி என்று பேசிக்கொள்கிறேன். அதுவரையிலும் துன்பமே துன்பமே. நன்றி.